सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। சுயபதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அப்படிப்பட்ட இந்த ராமாயண சரித்திரத்தை நம்ம படிக்க படிக்க எவ்வளோ அருமையாக இருக்குது. இதுலேயே அப்படியே மூழ்கின போல இருக்குது. அந்தளவுக்கு ராம லக்ஷ்மணர்களுடைய அந்த விஸ்வாமித்திரருக்கு பண்ணக்கூடிய பணிவிடைகள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் சுலபமாக செய்து முடிக்கிறார்கள். ராட்சச வதமெல்லாம் சுலபமாகிறது. ஒரு சின்ன குழந்தைங்க என்னவோ விளையாட்டு சாமான் பொம்மைகளை உடைக்கிற மாதிரி சுலபமாக அந்த ராட்சசர்களை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. மாரிசன் சுபாகம் போன்ற ராட்சசர்களை வதம் செய்கிறார்கள். கங்கா மகாத்மியம் கேட்டோம். அருமையான கங்கா மகாத்மியம். சகரருடைய பெருமை, சகரபுத்திரருடைய பெருமை, சகரபுத்திரர்களால் உண்டான சாகரம். இந்த கடலை தோற்றுவித்தார்கள். அவங்க தான் தோற்றுவித்தாங்க. அதில் கங்கை ஜலத்தால் நிரப்பப்பட்டது தான் அப்போது அந்த சமுத்திரமாக காணப்படுகிறது. அதான் சாகரம். அதற்கு முன்னாடி சமுத்திரம் இல்லையான்னு கேட்டால் இவ்வளோ கிட்ட இல்லை, ரொம்ப தொலைவில் இருந்தது. அப்போ இந்த பூமியை தோண்டின அந்த பள்ளமானது சமுத்திர ஜலத்தினால் மறுபடியும் நிரப்பப்பட்டது. கங்கை ஜலத்தால் நிரப்பப்பட்டதுனால அந்த தோன்றிய பள்ளமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது தான் சாகரம். அது ஒரு போர்ஷன் மட்டும் சாகரமாக நின்றுவிட்டது என்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அண்ணாண்ட இருக்கிறது சமுத்திரம் இருக்குது. அது எல்லையற்றதாக இருக்குது. சரி, நம்ம நல்லா அதாவது இந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு நம்ம சன்ஸ்கிரிட் தெரியணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம அதனால தான் எளிமையாக தமிழில் சொல்லிட்டு வரோம். ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் ராமாயணம். இதில் எவ்வளவு நீதி கதைகள் இருக்குது. குழந்தைகள்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, பெரியவங்க தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. எவ்வளோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு யோசித்து பாருங்கள். அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த கதைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கு. ராமாயணத்தில் உபதேசம் குறைச்சல், ஆனால் கதை வடிவத்தில் நம்மளுக்கு எல்லா உபதேசங்களும் பண்ணிவிடுவாங்க. வால்மீகி அப்படி ஒரு குருவாக இருந்து நமக்கு எல்லா உபதேசங்களையும் நமக்கு செய்து விடுகிறார். ரொம்ப அற்புதமான சரித்திரம் ராமாயணம். ஆனால் ஆனந்தமாகவும் இருக்குது. படிக்க படிக்க ஆனந்தமாக இருக்குது. என்ன ஒரு ரம்யமாக இருக்குது. உண்மையிலே பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை நினச்சிருந்தாவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சீதாராமனை நினச்சாலே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, ஒரு சாந்தியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரம்யமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு தனி சௌக்கியம், அது தனி உலகம் அது. சரி, அந்த ராமன் சீதையோட இனிமேல் தான் சீதையை போய் பார்க்க போகிறார். சிவதனுசம் முறித்து சீதையை விவாகம் செய்து கொள்ள போகிறார். அதுக்கு முன்னாடி அப்படி பயணங்கள், அந்தந்த பயணத்தில் அங்கங்கே தங்குறாங்க. இப்போ விசாலா நகரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கங்கை நதியை தாண்டி விசாலா நகரத்துக்கு வந்திருக்காங்க. அது ராமலக்ஷ்மணர்கள் அந்த புண்ணிய சரித்திரத்தை அந்த கங்கா மகாத்மியத்தை கேட்டு விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறாங்க, மகரிஷே, தாங்கள் சொன்ன சரித்திரம் மிக ஆச்சரியகரமானது. சகரபுத்திரர்கள் சாகரத்தை வெட்டினது. சகரபுத்திரர்கள் இப்போ அந்த சகர வம்சத்தில் வந்தவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி, ராமலக்ஷ்மணர்கள். ஆமாம், அந்த இக்ஷ்வாகு சூரிய வம்சம் தான் அந்த சூரிய வம்சத்தில் வந்தவங்க தான் சகர மன்னன்.
சகரபுத்திரர்கள் அந்த அம்சுமான், திலீபன், பகீரதன், அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ பகவான் சொல்கிறார், இது சூரிய வம்ச ராஜாக்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. இந்த இடத்துல சகரபுத்திரர்கள் சாகரத்தை வெட்டினதும் பகீரதர் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் மிக அற்புதமான காரியங்கள் என்று கொண்டாடி அன்றிரவு முழுவதும் அந்த கதையே நினைத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய பாட்டன்மார்கள் செய்த அந்த வீரகிருத்தியங்களை நினைத்து கொண்டே தூங்கினார்கள். எப்படிப்பட்ட பராக்கிரம்! எவ்வளோ பெரிய பெரிய காரியத்தை கங்கை சொர்க்கலோகத்திலிருந்து பூமி கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது! சாதாரண மனுஷனாக செய்ய முடியுமா? அது பகீரதன் தம் தபஸானால் சாதித்தார். தபஸுனால் எதையும் சாதிக்க முடியுன்றது தான் இதெல்லாம். சரி, காலையில் எழுந்து நித்திய கர்மங்களை முடித்து உட்கார்ந்திருக்கும் கௌசிகரிடத்தில் வந்து, சுவாமி, தாங்கள் சொன்ன கதையை பற்றி யோசித்து கொண்டிருந்த எங்களுக்கு இந்த ராத்திரி ஒரு க்ஷணம் போல கழிந்தது. நல்ல ஒரு புண்ணியமான கதைகளை, தெய்வீகமான சரித்திரங்களை நம்ம கேட்டு ஆனந்தப்படும் போது அதில் உள்ள சௌக்கியமே தனி. அப்போ டைம் போகிறதே தெரியாது. இந்த புண்ணிய நதியை தாண்டி அக்கறைக்கு போவோம். தாங்கள் இங்கே வந்திருப்பதை அறிந்த ரிஷிகளுக்கு வேண்டிய சௌகரியங்கள் உள்ள ஓடம் தயாராக இருக்கிறது என்றார்கள். பிறகு கௌசிகரும் ராஜபுத்திரர்களும் ரிஷிகளும் கங்கையை தாண்டி அதற்கு உதவியாய் வந்த ரிஷிகளை உபசரித்து அனுப்பிவிட்டு கங்கை கரையில், ஏன்னா அந்த ரிஷிகள்லாம் என்னென்னா ஒரு படகை ஏற்படுத்தி இந்த விஸ்வாமுத்திரர் கூட வந்த ரிஷிகளையும் ராமலக்ஷ்மணர்களையும் அந்த படகுகளை ஏற்றி வைத்து அனுப்பி வைக்கிறார்கள். படகை ஏற்பாடு பண்ணது அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், அந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய ரிஷிகள் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர்களை உபசரித்து அனுப்பிவிட்டு கங்கை கரையில் சற்று நேரம் உட்கார்ந்தார்கள். அங்கிருந்து விசாலா நகரம் காணப்பட்டது. பிறகு அவர்கள் அதை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். போகும்பொழுது ராமன் சகலமும் தெரிந்தும் எதுவும் தெரியாதவர் போல விஸ்வாமுத்திரரை வணங்கி கைகூப்பி, இந்த விசாலா நகரம் இருக்கு இல்லையா, இந்த விசாலனின் மகிமை எவ்விதமானது. அங்கங்கே போகும்போது எதை கேட்கணுமோ அந்தந்த நகரத்துடைய மகிமைகளை கேட்பார், அந்த நதிகளுடைய மகிமை கேட்பார், இந்த ஆசிரமம் யாருடையது எல்லாம் கேட்பார் ராமர். அதெல்லாம் குரு பதில் சொல்லணும். ஆமாம், சொல்லி ஆகணும். அப்போ அந்த கதை, அந்த குழந்தைக்கு அந்த கதையெல்லாம் கேட்பான். அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் வேணும். அப்போ இது யாருடைய தேசம், எங்கே யார், எந்த ராஜா ஆள்றாரு எல்லாம் விஸ்வாமுத்திரருக்கு தெரியும் இல்லையா, முக்காலம் அறிந்த ஞானியாச்சு. அவர் அதெல்லாம் சொல்லுவார். எல்லாமே கொஞ்சம் கூட மனசு சலிச்சிக்காமல் சொல்லுவார். குழந்தைங்க கேட்குறாங்க, ஆசையாக கேட்குறாங்கன்னா அது ஆசையாக கதையை அப்படியே விஸ்தாரமாக சொல்லுவார் அழகாக. அதெல்லாம் பால் மாற மாட்டார். குழந்தைங்க கதை கேட்டால் சொல்லணும் பெரியவங்க. அப்போது டைம் இல்லை, நான் அப்புறம் பார்த்துறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஆர்வம் இருக்கும்போதே அந்த ஆர்வத்தை அதிகரிக்கிற மாதிரி பெரியவங்க என்ன பண்ணால் குழந்தைங்களுக்கு கதை சொல்லணும், அதை மாற்றக்கூடாது. அதனால் இப்போ அந்த விசாலா நகரத்தினுடைய மகிமையை கேட்குறார். இதில் எந்த ராஜவம்சம் ஆண்டு வருகிறது கேட்க விரும்புகின்றேன் என்றார். அப்பொழுது கௌசிகர் விசாலா நகரத்தினுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். இங்கே நடந்த ஒரு விருத்தாந்தத்தை சொல்லுகிறேன், அதற்கு சம்பந்தப்பட்ட இந்திரனுடைய கதையையும் சொல்லுகிறேன், கேள். சென்ற கிருதயுகத்தில் திதியின் புத்திரர்களான தைத்தியர்கள் மகாபலவான்கள். அதிதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள், அதாவது அசுரர்கள். கஷ்யவருக்கு 2 மனைவி, கஷ்யவருக்கு பல மனைவி. அதில் அதிதி, திதி, அதிதி மூலமாக பிறந்தவர்கள் தான் ஆதித்யர்கள். அதான் 12 ஆதித்யர்கள். அதிதியின் மூலமாக பிறந்தவர்கள் தான் தேவர்கள், திதியின் மூலமாக பிறந்தவர்கள் தான் தைத்தியர்கள், அதான் அசுரர்கள். அப்போ அதிதியின் புத்திரர்களான சென்ற கிருதயுகத்தில் திதியின் புத்திரர்களான தைத்தியர்கள் மகாபலவான்கள். அதிதியின் புத்திரர்களான அதிதியின் புத்திரர்களான தேவர்கள் வீரியவான்கள், தார்மீகர்கள், அதாவது தர்மத்தில் நிலைத்து நிற்பவர்கள் தேவர்கள்லாம். அதர்மத்தில் நிலைத்து நிற்பவர்கள் தான் அசுரர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சமயத்தில் அவர்கள் பிறப்பு, இறப்பு, கிழத்தனம், நோய், கவலை முதலிய உபத்திரவங்கள் இன்றி பலத்திலும் புத்தியிலும் சுகத்திலும் நிகரற்றிருக்கும் வழியை யோசித்து திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து புஜிக்க நிச்சயித்தார்கள். அதாவது அமிர்தம் சாப்பிட்டா நோய், பிறப்பிறப்பு இருக்காதான், தேவர்கள் போல் நீண்ட ஆயுசாக வாழலாமா, நோய் நொடி இல்லாமல் கவலை இல்லாமல் வாழலாமா, உபத்திரவங்கள் இல்லாமல் வாழலாமா, அதே பலத்திலும் புத்தியிலும் சுகத்திலும் நல்ல உயர்ந்தவர்களாக திகழ்வார்களாம் அந்த அமிர்தம் சாப்பிட்டா, நிகழட்டு இருப்பார்களாம்.
அதனால் அந்த வழி யோசித்து திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து புஜிக்க நிச்சயித்தார்கள். அதற்கு என்ன பண்ணணும்? மந்திரமலையை பத்தாகவும் வாசுகி என்ற நாகத்தை கயிறாகவும் உபயோகித்து 1000 வருஷங்கள் கடைந்தார்கள். அப்போ வாசுகி அந்த சிரமத்தை, அந்த வாசுகின்ற பாம்பு கயிறாக வச்சு கடையிறாங்க. அந்த மலையில் போய் கடையணுன்னா அந்த உடம்புன்னா புண்ணாக போயிடும் இல்லையா? அந்த வாசுகி அந்த சிரமத்தை தாங்க முடியாமல் குரூரமான விஷத்தை கக்கி மலை பாறைகளை கடித்தான். பிறகு ஆலாஹலம் என்ற மகா விஷம் அக்னியை போல் ஜொலித்து கொண்டு சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டது. தேவர்களையும் மனிதர்களையும் லோகங்களையும் எரிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது தேவர்கள் சங்கரனை சரணமடைந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். பரம தார்மீகரான மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்துடன் அங்கே வந்து ருத்ரனை பார்த்து புன்சிரிப்புடன், தேவதைகள் சமுத்திரத்தை கடைந்த பொழுது முதலில் உண்டான பதார்த்தம் உம்மை சேர வேண்டியது. நீர் தேவர்களில் முதல்வர் அல்லவா? ஆகையால் மற்றவர்கள் தங்களுக்கு செய்யும் பூஜை என்று இது எண்ணி இந்த விஷத்தை புஜிக்க வேண்டும் என்று மறைந்தார். தேவர்கள் பயந்து நடுங்குவதைக் கண்டு விஷ்ணுவின் வார்த்தையை அங்கீகரித்து ஆலாஹலம் என்ற கோரமான விஷத்தை பரமசிவன் புஜித்தார். பிறகு தேவர்கள் திருப்பார்கடலை மறுபடியும் கடைந்தார்கள். அந்த மந்திரகிரி பாதாளத்தில் அமிழ்ந்து போயிற்று. அது கடைஞ்சு கொண்டே இருக்கும்போது அந்த மந்திரகிரி மேலும் மந்திர பர்வதம் அந்த பாதாளத்தில் அந்த தண்ணிக்குள்ளே அமிழ்ந்து போயிற்று. அப்போ தேவகணங்கள் மறுபடியும் விஷ்ணுவை சரணடைந்து சகல பிராணிகளுக்கும் தாங்களே கதி, தேவரிடத்தில் தங்களுக்கு விசேஷ பிரீதி, இந்த மலையை தூக்கி நிறுத்தி எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதை கேட்ட கேசவன் ஆமையின் ரூபத்தை எடுத்து மந்திரகிரியை தன் முதுகில் தாங்கி சமுத்திரத்திலே இருந்தார். அப்போது அந்த மந்திரமலையினுடைய நுனியை மேல் பாகத்தில் அசையாமல் கைகளால் பிடித்து கொண்டார். எத்தனை ரூபம் பாருங்கள்! கூர்ம அவதாரத்திலிருந்து மலையை தாங்குகிறார். தேவர்களோட மகாவிஷ்ணுவாக இருந்து தேவர்களோடு சேர்ந்து கடையும் கடைகிறார். மேலே அந்த மலை எழும்பும்போது அதை அழுத்தி பிடிக்கிறதுக்கு பகவான் 1000 கைகளோடு பகவான் அதை அழுத்தி பிடிக்கிறார். இப்படி 3 ரூபங்களில் பகவான் இருக்கிறார். அப்புறமா தன்வந்திரி அவதாரம் எடுக்க போகிறார் இந்த அமிர்தமந்த காலத்தில். அப்போ மோகினி அவதாரம் எடுக்க போகிறார். இந்த ஒரே லீலையில் எத்தனை அவதாரம் எடுக்கிறார் பகவான் பாருங்கள். அப்போது அதனுடைய அசையாமல் கைகளால் பிடித்து கொண்டார். மேலே இருந்து தேவர்களின் நடுவில் இருந்தும் கடைந்தார். 1000 வருஷங்களுக்கு பிறகு தன்வந்திரி பகவான் தண்ட கமண்டலத்துடன் சௌந்தரிய நிதிகளான அப்சரசுகளும் அதிலிருந்து வெளிப்பட்டார்கள். அப்சூன ஜலங்களிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட சாரமான, அதனால் அப்சரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்சு ஜலங்களிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட சாரமான பதார்த்தமாகையால் அந்த ஸ்திரீகளுக்கு அப்சரசுகள் என்று பெயர் பெற்றார்கள். அவர்கள் 60 கோடி பெண்கள் அந்த அப்சர ஸ்திரீகள். ஆனால் அவர்களுடைய வேலைக்காரர்களுக்கோ கணக்கே இல்லை. தேவர்களும் தானவர்களும் அவர்களை மனம் செய்யவில்லை. அவர்களும் கணவர்களை தேடிக்கொள்ளவில்லை. ஆகையால் எல்லோருக்கும் பொது ஸ்திரீ ஆனார்கள், அதாவது தேவஸ்திரீகள் ஆனார்கள். பிறகு வருணனுடைய பெண்ணான வாரணி உண்டானாள். தனக்கு ஒரு பர்த்தாவை தேடினாள். தைத்தியர்கள் அவளை ஒப்புக்கொள்ளவில்லை. அதிதியின் புத்திரர்களான தேவர்கள் அவளை அங்கீகரித்தார்கள். சுராவென்ற அவளை ஒப்புக்கொள்ளாத தைத்தியர்களுக்கு அசுரர்கள் என்றும், அங்கீகரித்த தேவர்களுக்கு சுரர்கள் என்றும் பெயர் வந்தது. அவளை அடைந்ததால் தேவர்கள் மிகவும் சந்தோஷித்தார்கள். பிறகு உச்ச சிரவசு என்ற குதிரையும் கௌஸ்துபம் என்ற மணியும் அமிர்தமும் உண்டாயின. அப்பொழுது அந்த அமிர்தத்துக்காக அந்த உச்ச சிரவசு என்ற குதிரை பலி சக்கரவர்த்தி கொடுத்தார். கௌஸ்துப ரத்னம் விஷ்ணு எடுத்துட்டார் தன் கழுத்துக்கு அலங்காரமாக. அமிர்தம் என்னென்னா அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தத்துக்காக அமிர்தம் உண்டாயினா அப்பொழுது அதற்காக தேவாசுரர்களுக்கு கோரமான யுத்தம் நடந்தது. 3 லோகங்களும் பயத்தால் மெய்மறந்தன. 2 பக்கத்திலும் எண்ணிறந்தவர்கள் அழிந்தார்கள். தைத்தியர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் வர வர பலம் அதிகமாய் தேவர்களை கூட்டம் கூட்டமாய் கொல்ல ஆரம்பித்தார்கள்.
அப்பொழுது மகாவிஷ்ணு ஆச்சரியமான சக்தியால் எல்லோரையும் மோகிக்க செய்து அந்த அமிர்தத்தை எடுத்து கொண்டு போனார். அழிவற்ற புருஷோத்தமனை எதிர்த்து சண்டை செய்த அசுரர்கள் திவ்ய ஆயுதங்களால் தூள் தூளானார்கள். அப்போது மகாவிஷ்ணுவை சரணமடைந்த தேவர்கள் அவருடைய கிருபையாலும் அமிர்த பானத்தாலும் பலம், வீரியம், உற்சாகம் வளர்ந்து தைத்தியர்களை கூட்டம் கூட்டமாய் கொன்று தங்களுடைய ராஜ்யத்தை அடைந்து சொர்க்கலோகத்தை அடைந்து திரும்ப சந்தோஷமாய் அரசு புரிந்தார்கள். நம்ம சொர்க்கம் 46 மருத்துக்களுடைய உற்பத்தி. இப்படி தைத்தியர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள் தேவர்களால். தேவர்கள் அமிர்தத்தை அடைந்தார்கள். நயவஞ்சகமாக மோகினி அவதாரம் எடுத்து பகவான் தேவர்களுக்கு அமிர்தத்தை பெற்றுக் கொடுத்தார். தைத்தியர்கள் ஏமாந்து போனார்கள், சிரமப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் என்னென்னா அதர்மத்தை கடைபிடித்தார்கள். அமிர்தம் தாங்கள் மட்டுமே அடைய வேண்டும், தேவர்களுக்கு கொடுக்கூடாதுன்னு பிடிங்கின்னு போனாங்க. அதனால் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை சாதித்து கொடுத்தார் தேவர்களுக்கு. அதனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், அமைதியாக சாதுவாக பகவானை நம்பி இருக்கிறவங்க என்றைக்கும் அவர்கள்தான் பூர்ண பலனை பெறுவார்கள். அதுதான் இந்த சரித்திரத்தினுடைய உண்மையே. சரி, தன் புத்திரர்கள் தேவர்களால் அழிய கண்டு திதி தேவி யார்? தைத்தியர்கள், அது அசுரர்களுக்கு தாய். அப்போ தன் புத்திரர்கள்லாம் தேவர்களால் அழிக்கப்பட்டதை கண்டு திதி தேவி மிகவும் வருந்தி தன் பர்த்தானா கணவர்னு அர்த்தம், தன் பர்த்தாவான கஷ்யபரை பார்த்து, உமக்கு அதிதி இடத்தில் பிறந்த புத்திரர்கள் என் பிள்ளைகளை கொன்றார்கள். வெகு காலம் தபஸ் செய்து இந்திரனை கொல்லும்படியான புத்திரனை பெற விரும்புகிறேன். வெகு காலம் தபஸ் செய்து இந்திரனை கொல்லும்படியான புத்திரனை பெற விரும்புகிறேன் என்று கூறினாள். அந்த புத்திரன் எப்படி இருக்கணும்னா பலவானாயும் பராக்கிரமசாலியாயும் மகாபுத்திமானாயும் பிறரால் ஜெயிக்கப்படாதவனாயும் இந்திரனை கொல்லக்கூடியவனாயும் இருக்கும் புத்திரனை எனக்கு அருள வேண்டும் என்று திதி தேவி கஷ்யபரிடத்தில் வேண்டினாள். புத்திரர்களை பறிகொடுத்து தவிக்கும் திதி இடத்தில் கஷ்யபருக்கு இரக்கம் உண்டாயிற்று. நிறைய புத்திரர்களை கொண்டுட்டானே இந்திரன் அப்படின்றதால் இரக்கம் உண்டாயிற்று. அப்போ பெண்ணே, திதி இடத்தில் கஷ்யபருக்கு இரக்கம் உண்டாயிற்று. பெண்ணே, அப்படியே ஆகட்டும், நான் உனக்கு ஒரு விரதத்தை உபதேசிக்கிறேன். 1000 வருஷங்கள் வரையில் வெகு சுத்தியுடன் நீ அந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனை என்னால் அடைவாய். அவன் 3 லோகங்களையும் ஆள்வான் என்று அவளை தடவி கொடுத்து வயிற்றை தொட்டு அனுகிரகித்தார். நீ நினைத்தபடி புத்திரன் உண்டாக கடவுதென்று ஆசீர்வதித்து தபோவனத்திற்கு சென்று விட்டார். திதியானவள் என்ன பண்ணான்னா பரம சந்தோஷத்துடன் குசப்லவனம் என்ற க்ஷேத்திரத்தில் வெகு பயங்கரமான தபஸை செய்ய ஆரம்பித்தாள். அப்பொழுது இந்திரன் வெகு வணக்கமாய் அவளுக்கு சகல பணிவிடையும் செய்து வந்தான். பழம், கிழங்கு, ஜலம், தர்ப்பம், விறகு, நெருப்பு எப்படி வஞ்சகமாக சேவை செய்கிற மாதிரி செய்து அவள் அசுத்தமாக இருக்கிற சமயத்தில் அவளுடைய குழந்தையை கொல்றதுக்கு பார்க்குறான் இந்திரன். ஏன்னா தன்னை கொல்லக்கூடிய புத்திரனை தான் உண்டாக்க ஆசைப்படுறான் தன் சித்திகாரி ஸ்ரீதேவி. அதனால் பணிவிடை செய்கிற மாதிரி செய்து அவளுக்கு எதிராளியாக செயல்பட போகிறான் இந்திரன். அப்படின்னா இந்திரன் வெகு வணக்கமாக அவளுக்கு சகல பணிவிடையும் செய்து வந்தான். பழம், கிழங்கு இதெல்லாம் கொண்டு கொடுப்பான் அதை சாப்பிட்றதுக்கு. ஜலம் கொண்டு கொடுப்பான். தர்ப்பம், விறகு, நெருப்பு முதலிய யாவற்றையும் அந்தந்த சமயம் தவறாமல் கொண்டு கொடுத்தான் ஸ்ரீ தேவிக்கு. அவள் சமையல் செய்து சாப்பிட்டுன்னு இருந்தான். அவளுடைய எண்ணங்களை தெரிவிப்பதற்கு முன் நிறைவேற்றினான். இல்லைன்னா என்ன இப்போ சொல்லலையா, அந்த சித்திக்காரி என்ன சொல்கிறாரோ உடனே அதெல்லாம் நிறைவேற்றின்னு வந்தான். இரவும் பகலும் வெகு ஜாக்கிரதையாய் அழுக்காமல் அவளிடத்தில் கட்டி காத்து கைகால்களை பிடித்து விசிறி பலவித உபச்சாரங்களால் அவளுடைய மனதை கவர்ந்தான். 10 வருஷங்கள் பாக்கி இருக்கையில் ஒரு நாள் திதி இந்திரனிடத்தில் தனக்குண்டான மிகுந்த திருப்தியால் அவன் தன் எண்ணத்திற்கு விரோதி என்பதை மறந்து, குழந்தா இந்திரா, உன்னை ஜெயிக்கும்படியான புத்திரனை கொடுக்க வேண்டுமென்று உன் பிதாவை பிரார்த்தித்தேன்.
அவர் ஒரு விரதத்தை உபதேசித்து, இதை நீ 1000 வருஷங்கள் வரையில் சுத்தியுடன் அனுஷ்டித்தால் உன் உத்தேசம் நிறைவேறும் என்று ஆசீர்வதித்தார். 10 வருஷங்களுக்கு பிறகு உனக்கு சகோதரன் பிறப்பான். உன்னை ஜெயிப்பதற்காக அவனை வேண்டினேன். நீ எனக்கு செய்த பணிவிடையால் உன்னிடத்தில் விரோத புத்தி நீங்கிற்று. உனக்கும் அவனுக்கும் ஸ்நேகம் செய்விக்க நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னாள். புள்ள பிறந்தானா அவன் 2 பேர் ஸ்நேகம் பண்ணி வைக்கிறம்பா. உங்கள் 2 பேர் ஸ்நேகம் பண்ணி வைக்கிறப்பாம்பா. உங்கள் 2 பேர் ஸ்நேகம் பண்ணி வைக்கிறம்பா. உன்னை கொல்லக்கூடிய பத்திரம் தான் கேட்டேன், ஆனால் 2 பேர் ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு திதிதேவி சொன்னான். பிறகு நடுப்பகலில் தினமும் பணிவிடம் பண்ணுறான் அந்த திதிதேவிக்கு, சித்திகாரிக்கு. பணிவிடம் பண்ணும்போது ஒரு நாள் என்னாச்சு, நடுப்பகலில் தூக்கத்தால் மெய் மறந்து தன் தலைமயிர் காலில் படும்படி தூங்கி விழுந்தாள். அதுமாதிரி தூங்கக்கூடாது. ஒரு பெண்ணானவள் காலை நீட்டிக்கின்னு அப்படியே குனிஞ்சு தூங்கினா அந்த தலைமுடி என்னென்னா தலையை விரித்து போட்டுன்னு இப்போ தூங்கும்போது என்ன ஆகுனா அப்படியே அந்த முடியெலாம் காலில் படக்கூடாது. அதுமாரி அது ஒரு மகா தோஷம். அது ஸ்திரீகள் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி இருக்கும்போது அதுவும் நடுப்பகலில் தலைமயிர் காலில் படும்போது தூங்கி விழுந்தாள். அவள் அசுத்தமாக இருப்பதை அறிந்து, அவள் அசுத்தமாயிட்டாள் இல்லையா, அசுத்தமாக இருப்பது இந்திரன் என்ன பண்ணால், இதுதான் நல்ல சமயம் என்று மகிழ்ந்து சிரித்து கொண்டு வெகு தைரியமாய் அவளுடைய தேகத்தில் புகுந்து அந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக்கிட்டான். திதி கர்ப்பமாக இருக்கிறா. திதி இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு புத்திரம் பிறப்பான்னு நினச்சாங்க. ஆனால் அவனை சொல்கிறா, பிறந்த உடனே அவனை நான் சமாதானப்படுத்தி உனக்கு வரமாக கிடைச்ச அந்த பிள்ளையை உன்னிடத்தை சமாதானம் பண்ணி வைக்கிறான். திதி வாக்கு கொடுத்து கூட இவன் என்ன பண்ணுறான், விரோத புத்தியோடவே பழகிறான். எப்போ அம்மா அசுத்தமாக இருப்பானு, அப்போது தலையில் காலில் தன் முடி தலைமுடி படுற மாதிரி தூங்குறதால இதான் சமயம் சொல்லி கர்ப்பத்துக்குள்ளே புகுந்துட்டான் இந்த அசுத்தமான சமயத்தில். அப்போது தைரியமாக அவருடைய தேகத்தில் புகுந்து அந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக வெட்டினான். வஜ்ரத்தால் பிளக்கப்பட்ட அந்த சிசு உபத்திரவம் தாங்காமல் அலறிற்று. திதி விழித்து கொண்டாள். இந்திரன் அழாதே அழாதே என்று சொல்லிக்கொண்டே அதை வெட்டினான். 7 தடவை வெட்டிட்டான். துண்டா அழாதுன்னு சொல்லி வெட்டிட்டான். திதி ஐயோ என் குழந்தை கொல்லாதே கொல்லாதே என்று அலறினாள். தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் வெளியில் வஜ்ராயுதத்துடன் கைகூப்பி வணங்கி, அம்மா தலைமயிர் காலில் விழும்படி தூங்கினதால் அசுத்தமானீர்கள். இந்த தோஷத்தை காரணமாக கொண்டு தங்களுடைய தேகத்தில் நான் புகுந்து என்னை கொல்ல வளரும் சிசுவான குழந்தையை வஜ்ரத்தால் வெட்டினேன். மன்னிக்க வேண்டும். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று நியாயமுண்டல்லவா என்றான். தனது சாதம்னா நியாயத்தை பேசுகிறான் பார் இந்திரன். சர்க்கம் 44. தன் கர்ப்பம் 7 துண்டுகளானதை கண்டு திதி வெகு துக்கம் அடைந்து இந்திரனை ஜெயிக்க முடியாதென்று நிச்சயித்து சமாதானம் செய்தாள். என்னுடைய பிசகால் இப்படி நேர்ந்ததே ஒழிய, அப்பா இந்திரா உன் மேலே எந்த தப்பும் கட்டப்பா, என்னுடைய பிசகால் நான் பண்ண தப்பு, முடிய காலில் படும்போது நான் படுத்து தூங்கினேன். அது மட்டும் இல்லை, உனக்கே நான் விரோதம் நினச்சேன். அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. அதனால தான் என் பிள்ளைகள் என்னென்னா கத்தினால் வெட்டப்பட்டார்கள். இது என்னுடைய பிசகால் இப்படி நேர்ந்ததே ஒழிய உன்னுடைய குற்றம் அல்லப்பா இந்திரா. உன்னை காப்பாற்ற முயன்றது நியாயமல்லவா? ஆனால் உன்னால் வெட்டப்பட்ட துண்டுகளுக்கு ஒரு உபாயம் செய். அவை 7 மருத்துக்களாய் 7 வாதஸ்கந்தங்களுக்கு பாலகர்களாக இருக்கட்டும். கணன் சத்தியலோகத்திலும் 7 பேர் சொல்கிறாங்க. கணன் சத்தியலோகத்திலும், ஸ்பர்ஷனன் இந்திரலோகத்திலும், வாயுதேவனும் மருத்துவலோகத்தில் தான். வாய் புவர்லோகத்திலும், அனிலன் பிராணேஸ்வரன், அனிலன் பிராணேஸ்வரன் ஜீவன் என்றவர்கள். பூமியில் 4 திக்குகளிலும் திவ்ய ரூபங்களுடன் அனிலன், பிராணன்,
பிராணேஸ்வரன், ஜீவன் என்றவர்கள் பூமிக்கு 4 திக்குகளிலும் திவ்ய ரூபங்களுடன் மாருதி அழாதே மாறுதேன்னா அழாதே அழாதே என்று உன்னால் கொடுக்கப்பட்ட பெயருடன் சஞ்சரிக்கட்டும். அப்படி செய்தால் உனக்கு பரமசிவம் உண்டாகட்டும் என்றார். அப்படிப்பட்ட அழாதுன்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன போனால் அந்த கர்ப்பத்தில் குழந்தைகளை வஜ்ராயத்தால் வெட்டிட்டானா 7 துண்டா. அதனால் அழாதே என்னன்னா மாறுதேன்னு சம்ஸ்கிருத அர்த்தம். அதனால் அந்த பேரே வச்சுட்டாங்க. அந்த மாறுதர்கள் மருத்துக்கள், அந்த மாறுதர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அந்த 7 பேருக்கு. தன்னுடைய புத்திரர்கள் மருத்கணங்களாக எப்பொழுதும் விளங்கட்டும் என்றார். அவனும் ஒத்துக்கணும் இந்திரனும். சரி, மருத்கணங்களாக இருக்கட்டும். இப்படி ஏற்படுத்தி இந்திரனும் திதியும் தங்களுடைய காரியங்களை முடித்து கொண்டு திரும்பி போனார்கள். எல்லாம் இதெல்லாம் பூலோகத்தில் நடக்குது. இவங்களாம் தேவலோகவாசியானாலும் பூலோகத்தில் தான் கர்ம பூமி. இங்கே தான் இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியும், யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணால் பூமி தான் வந்தாகணும். ஏன்னா இங்கே தான் கர்மா சித்தி அடையும், கர்மா சரியான பலன் கொடுக்கும். அதனால் பூமாதேவியில் செய்கிறாங்க, பூமியில் செய்கிறாங்க. இந்திரன் திதி தேவிலாம் அப்புறம் வந்த தேவர் வந்து இங்கே யாகம் பண்ணிட்டு எல்லாம் இங்கே வந்து இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அது பேர் தங்க சொந்த லோகத்துக்கு போயிடுவாங்க, சொர்க்கலோகத்துக்கு. அது மாதிரி இக்ஷ்வாகுவின் தங்களுடைய காரியங்களை முடித்து கொண்டு திரும்பி போனார்கள். தவம் செய்து கொண்டிருந்த திதிக்கு இந்திரன் பணிவடை செய்த இடம் இதுவே, இந்த விசால நகரத்தில் தான் அப்படின்னு ராமலக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். இக்ஷ்வாகுவிற்கு அலம்புசா என்ற அப்சரஸ் இடத்தில் பிறந்த புத்திரன் தான் விசாலன். அந்த இக்ஷ்வாகு ராஜாவுடைய இக்ஷ்வாகுவிற்கு அலம்புசா என்ற அப்சரசரிடத்தில் பிறந்த புத்திரன் தான் விசாலன். அந்த பரம தார்மீகன் ஏற்படுத்தின நகரமே விசாலை. அவனுக்கு பிறகு முறையே ஹேமச்சந்திரன், சுச்சந்திரன், தூம்ராசுவன், ஸ்ருஞ்சயன், சகதேவன், உசாஸ்வன், சோமதத்தன், சாகுஸ்தன், சுமதி என்ற பரம்பரை உண்டாயிற்று. மகாதேஜஸ்வியான சுமதியை இப்பொழுது விசாலாதிபதியாக இக்ஷ்வாகுவின் அருளால் இந்த ராஜாக்கள் நீண்ட ஆயுசாலும் மகாதேஜஸ்வியான சுமதியை இப்போது விசாலா அதிபதியாக இருக்கிறார். இக்ஷ்வாகின் அருளால் இந்த ராஜாக்கள், அந்த வம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் வந்து நீண்ட ஆயுசாலும் வீரியத்தாலும் தர்மத்தாலும் விளங்குகிறார்கள். இந்த ராத்திரி இங்கே சுகமாய் வசித்து காலையில் மிதலைக்கு போவோம் என்றார். கௌசருடைய வரவை அறிந்து சுமதி பந்துக்களோடும் உபாத்தியாயர்களோடும் அங்கே வந்து கைகூப்பி நமஸ்கரித்து, சுவாமி யார் விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறான் அந்த விசால ராஜா, சுவாமி ஷேமை வந்து சேர்ந்துருக்கலாம், என் தேசத்தில் தாங்களே வந்து எனக்கு தாங்கள் சுவாமி யார் விஸ்வாமித்திரரை பார்த்து அந்த விசால ராஜா சொல்கிறான், சுவாமி ஷேமாய் வந்துடலாம், என் தேசத்தில் தாங்களே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்ததால் என்னை போன்ற தன்யன் இல்லை, தங்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானேனே என்றான். இப்படி அந்த விசால நகரத்தில் ராஜா பார்க்குறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒரு க்ஷேம விசாரித்த பிறகு கௌசிகருக்கு அங்கிருந்து அருகில் இருந்த ராஜபுத்திரர்களை சுமதி அடிக்கடி கவனித்து பார்த்து அவர்களுடைய அழகாலும் தேஜஸாலும் வீரியத்தாலும் ஆச்சரியம் அடைந்த அந்த விசால ராஜா ஆசிரியர் சுவாமி தங்களுக்கு பரமமங்கலம் உண்டாகட்டும், இந்த குழந்தைகள் யார்? தேவதைகளைப் போல பராக்கிரமம் உள்ளவர்கள், யானையை போன்ற கம்பீரமான நடையுள்ளவர்கள், யானையை போன்ற கம்பீரமான நடையை உடையவர்கள், சிம்மத்தை போன்ற சத்துருக்களை அவமதிக்கும் நடை உடை பாவனை உடையவர்கள், பூமியைப் போல் துரோகிகள் கண்டு பூமியைப் போல் விரோதிகள் கண்டு நடுங்கும் நடையையும், ரிஷபத்தை போல் கர்வமுள்ள நடையையும் உடையவர்கள் இந்த ராமலக்ஷ்மணர்கள். தாமரை இதழ்கள் போன்ற விசாலமான கண்களால்
பார்ப்பவருடைய மனசையும் கவர்கிறார்கள். மகாவீரர்கள் தரிக்கும் சக்தி, வில்லு, அம்பரை முதலியவைகளை இந்த சிறுவயதிலும் சுலபமாய் தரிக்கிறார்கள். அழகில் அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடோ. பால்யம் முதல் யவனம் பால்யம் நீங்கி சரி மகாவீரர்கள் தரிக்கும் கத்தி, வில், அம்பரை முதலியவைகளை இந்த சிறு வயதிலும் சுலபமாக தரிக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்கிறது? அந்த விசால தேசத்து ராஜா சொல்கிறார். சுலபமாய் தரிக்கிறார்கள். யார்? விசாமத்தில் சொல்லிடுறார். இந்த குழந்தைங்க யார் சுவாமி? தரிக்க முடியாத சிவதனுசு, விஷ்ணு தனுசு இருக்குது. சரி, தாமரைதர் போன்ற விசாலமான கண்களால் பார்ப்பவரின் மனதை கவர்கிறார்கள் ராமலட்சுமணர்கள். மகாவீரர்கள் தரிக்கும் கத்தி, வில், அம்பரை முதலியவைகளை இந்த சிறு வயதிலும் சுலபமாய் தரிக்கிறார்கள். அழகில் அஸ்வினி தேவர்களுக்கும் இவர்களுக்கு ஈடோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ராமலட்சுமணனை பார்த்தா பால்யம் நீங்கி யவனம் ஆரம்பிக்கிறது. அழகில் அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடா. பால்யம் நீங்கி யவனம் ஆரம்பிக்கிறது. யார்? ராமலட்சுமணனை பார்த்து விசால ராஜா வர்ணிக்கிறார். சுமதி என்ற ராஜா வர்ணிக்கிறார். விசால தேசத்து ராஜாவாகிய சுமதி விசால தேச ராஜாவாகிய சுமதி என்ற ராஜா வர்ணிக்கிறார் ராமலட்சுமணரில். இவர்கள் பால்யம் நீங்கி யவனம் ஆரம்பித்திருக்கிறது. தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் பூலோகவாசிகளிடத்தில் கிருபை வைத்து இங்கே வந்தது போலிருக்கிறது. பகலில் சூரியனாலும் இரவில் சந்திரனாலும் ஆகாசம் விளங்குகிறது. இப்போ ராமலட்சுமணனில் புகழ்ந்து பேசுகிறாங்க. அதாவது தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் பூலோக வாசிகளிடத்தில் கிருபை வைத்து இங்கே வந்தது போலிருக்கிறது. பகலில் சூரியனாலும் இரவில் சந்திரனாலும் ஆகாசம் விளங்குகிறது. பகலில் சூரியனாலும் இரவில் சந்திரனாலும் ஆகாசம் விளங்குகிறது. ஆனால் சூரிய சந்திரர்களை போன்ற இந்த ராஜகுமாரர்களால் என் தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. ராமலட்சுமணன் சூரிய சந்திரன் மாதிரி இருக்காங்களாம். வெகு செல்வமாய் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இந்த காட்டு மார்க்கங்களில் எப்படி நடந்து வந்தார்கள்? செல்லமாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இல்லையா, காட்டில் போய் இப்படி வந்திருக்காங்களே, நடந்து வந்திருக்காங்களே. ரதமாக நான் சொல்லியிருந்தேன், ரதத்தை அனுப்பிச்சிருப்பேனே, தனியாக நடந்து வந்திருக்காங்களே வருத்தப்படுறார் ஜனக மகாராஜா. எப்படி நடந்து வந்தார்கள்? எதை உத்தேசித்து வந்திருக்கிறார்கள்? இவர்களின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் சகல இச்சைகளும் நிறைவேறின மகாபுருஷர்கள் என்று தோன்றுகிறது. இவர்களுக்கு நம்மளால் ஆக வேண்டியது ஒன்றுமே இருக்காது. அப்போ வேறு ஏதோ விஷயத்துக்கு வந்திருக்காங்க. சகல இச்சைகளும் நிறைவேறின மகாபுருஷர்கள் என்று தோன்றுகிறது. ஆகையால் பிறருடைய சேமத்தை உத்தேசித்தே இங்கே வந்திருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை புத்திரர்களாக அடைய பாக்கியத்தை பெற்ற மகரிஷிகள் மகான்கள் யார்? அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் பேதம் கண்டுபிடிப்பது அரிது. ஆகையால் பிறருடைய சேமத்தை உத்தேசித்து இங்கு வர வேண்டும். அவர்களை புத்திரர்களாய் அடையும் பாக்கியத்தை பெற்ற மகான்கள் யார்? அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் பேதம் கண்டுபிடிப்பது அரிது. ஜனசஞ்சாரமற்ற காடுகளில் வழியாக சிரேஷ்டமான ஆயுதங்களை தரித்து இந்த ராஜகுமாரர்கள் எந்த காரணத்தை உத்தேசித்து வந்திருக்கிறார்கள்? இதை விஸ்தாரமாய் சொல்ல வேண்டும். அவர்களை பார்த்தா எப்படி இருந்தால் அவர்களை அன்றினருடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்தவர்கள் என்று பொதுவாய் நான் தெரிந்து கொண்டேன். ஆனாலும் இன்னும் நன்றாக அதன் விஷயங்களை அறிய விரும்புகிறேன் என்றான் அந்த விசால மன்னன். அப்போது கௌசிகர் சொல்கிறார், தாடகை, சுபாகு, மாரிசன் முதலிய ராட்சர்களை ராமலட்சுமணர்கள் கொன்று சித்தாசிரமத்தில் தன் யாகத்தை நிறைவேற்றினதையும் மிதிலைக்கு போவதையும் எடுத்து சொன்னார். அயோத்தியாதிபான தசரத புத்திரர்கள் தனக்கு அதிதியாக கிடைத்ததை பற்றி சுமதி என்ற ராஜன் மிகவும் மகிழ்ந்து அந்த வீரர்களை விதிப்படி பூஜித்தான். சுமதி மிகவும் மகிழ்ந்து
அந்த வீரர்களை விதிப்படி பூஜித்தான். அவர்கள் அங்கே அந்த இரவில் தங்கி காலையில் மிதிலைக்கு பிரயாணம் செய்தார்கள். சரி, இத்தனை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அப்படி விசாலநாதத்துடைய பெருமை, இந்த அமிர்த மதன லீலை இப்போ பார்த்தோம். சரி, பாவம். ராம 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 ராம. சரி, அகல்ய சாப மனுஷன் பார்த்துருவோமா? பார்த்துடலாம். என்ன இப்போ பார்த்துடலாம். அதுதான் அகல்ய சாப மனுஷன் பார்த்துடலாம். அதாவது அகல்ய சாப மோட்சம் பார்க்கணும். அதாவது அதுக்கப்புறமா தான் விஸ்வாமித்திர சரித்திரம் வருது, விஸ்வாமித்திர பிரம்மரிஷி ஆகிற சரித்திரம் வருது. சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம், அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம.